முட்டை குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 5 முட்டை, 3 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், உப்பு, கறி மசாலா பொடி, பூண்டு, இஞ்சி, பட்டை சிறிதளவு, 5 கிராம்பு, சோம்பு 1 ஸ்பூனு, ஏலக்காய் 2, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கடுகு, எண்ணெய். 3 முட்டையை தண்ணியில் வேக வச்சுக்கணும். 3 தக்காளி கட் பண்ணி, 2 வெங்காயத்தை கட் பண்ணி, இஞ்சி பூண்டு தோல் சீவி பூண்டை உரித்து, தக்காளி வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு எல்லாம் பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் வறுக்கணும். வணக்கி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். சோம்பு பட்டை கிராம்பு எல்லாமே ஒன்றா போட்டு எல்லா பொருளையும் தக்காளி வெங்காயம் பொடி இஞ்சி பூண்டு உரிச்சுக்கணும். இதெல்லாம் போட்டு ஒன்றா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். தக்காளி வெங்காயம் கட் பண்ணி எல்லாத்தையும் போட்டு வணக்கி விட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். வெங்காயம் தக்காளி வணக்கி வச்சாச்சு. பூண்டு எல்லா எடுத்து வச்ச பொருள் மிளகாத்தூள் மல்லித்தூள் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு இது வணக்கினதையும் கொட்டி அரைச்சி எடுத்துக்கணும். தக்காளி வெங்காயத்தையும் கொட்டி அரைச்சி எடுத்துக்கணும். தக்காளி வெங்காயம் அரைச்சது எல்லா பொடி எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். 3 முட்டையை உடச்சி டம்ளரில் ஊற்றிக்கணும். அரை மூடி தேங்காய் கடைசியாக ஊற்றணும். குழம்பு முடித்தோடனே 3 முட்டையை வேக வச்சாச்சு. வடைச்சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போடணும். கடுகு பொரியட்டும். நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை போடுறோம். அரைச்ச மசாலா சொன்னல எல்லாத்தையும் போட்டு அரைச்சி ஊற்றி எல்லாத்தையும் அரைச்சி மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி அதில் ஊற்றிடணும். அரைச்சி ஊற்றி குழம்பு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு 3 முட்டையை உடச்சி டம்ளரில் இன்னும் கெட்டு போனது கூட இருக்கும்ல, அதனால் 1 முட்டையை உடச்சி செக் பண்ணிவிட்டு ஊற்றணும். 3 முட்டையை ஊற்றி 3 முட்டையை ஊற்றணும். 3 முட்டையை ஊற்றிட்டு முட்டை வேக வச்சோம்ல அதை கட் பண்ணி உள்ளே போட்டுருணும். 3 முட்டை நம்ம எத்தனை முட்டை வேணால் போட்டுக்கலாம். 2 பேர்த்துக்கு பண்ணுறதுனால 3 முட்டை போட்டிருக்கேன். நைட்டுக்கும் மத்தியானத்துக்கும் சாப்பாடு குழம்பு சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த குழம்பு நல்லாயிருக்கும். சாதத்துக்கு எல்லாம் முட்டை கிரேவி நல்லா சூப்பராக இருக்கும். இது கொதிக்க விட்டுட்டு தேவைன்னா முந்திரி தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். தேவையில்லைன்னா அதோட விட்டுடலாம். தேவைன்னா கடைசி இது 2ஐயும் அரைச்சி ஊற்றினா இன்னும் டேஸ்ட்டாக திக்காக இருக்கும். குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும். முட்டையை ஊற்றி 3 நிமிஷம் ஆச்சு. இங்கே பாருங்கள் இந்த பதம் இந்த வெந்துடுச்சு. உடச்சி வச்சு அப்படியே கிளறி
பண்ணி தேங்காய் முந்திரி ஊற்றலாம். முந்திரி இல்லாதவங்க தேங்காய் மட்டும் கூட ஊற்றலாம். நான் ரெண்டையுமே அரைச்சி காமிச்சேன்ல, ரெண்டையுமே அரைச்சி வச்சுருக்கேன். கடைசியாக இதை ஊற்றி 2 நிமிஷம் விட்டால் போதும். ரொம்ப நேரம்லாம் இருக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடணும். இந்த தேங்காய் இது 2 நிமிஷம் கொதிக்க விட்டு நல்லா 2 நிமிஷம் கொதிக்கட்டும். முட்டை உடச்சி ஊற்றுனது, முட்டையிலையும் மசாலா பிடிச்சிருச்சு. இதெல்லாம் ஒரு ரொம்ப ஒரே கிளறக்கூடாது. ஒரு தடவை 2 தடவை கிளறிட்டு அப்படியே வச்சணும். அப்புறம் கொத்தமல்லி தழை தூவி கம்மியாக தான் போட்டு இறக்கிட்டோம்னா முட்டை குழம்பு, முட்டை கிரேவி ரெடி.